நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பல அளவில் ஏற்படுத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடிகர் பலரும் அடுத்தடுத்து வருகை தந்து தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். நடிகர் சிலம்பரசன் சற்று முன்பாக வருகை தந்திருந்தார். தொடர்ச்சியாக முக்கிய நடிகர்கள் அனைவருமே வருகை தந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நடிகர் ரவி மோகன் வருகை தந்திருக்கின்றார். அவர் தனக்குரிய அந்த சட்டப்பேரவை தொகுதியிலே வாக்களிப்பதற்காக ரவி மோகன் வருகை தந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சற்று முன்பாக சிலம்பரசன் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார். நடிகர்கள் அணிந்து வரக்கூடிய சட்டை கூட இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கின்றது. சற்று முன்பாக நடிகர் சிம்பு வரும்பொழுது வெள்ளை சட்டை அணிந்து வந்திருக்கின்றீர்கள், இதற்கு பின்பு ஏதேனும் ஒரு குறியீடு இருக்கின்றதா, காரணமாகத்தான் வெள்ளை சட்டை அணிந்து வந்தீர்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஏனென்றால் வெள்ளை சட்டை அணிந்து காவி நிற பேண்ட் அணிந்து வரக்கூடியவர்கள் ஒரு சில குறியீட்டோடு வருவதாக தேர்தல் களத்திலே சொல்லப்படுகின்றது. எனவே அது போன்ற காரணங்கள் எதுவும் இருக்கின்றனவா என்பது உட்பட நடிகையர் அணிந்து வரக்கூடிய சட்டைகள் என்ன நிறத்தில் இருக்கின்றது என்பதை கூட இந்த தேர்தலிலே இளம் வாக்காளர்கள், இந்த ஜென்சி தலைமுறையினர் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் பல சுவாரஸ்யங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தல் சுவாரஸ்யம் மிக்கதாக இருக்கின்றது. ரவி மோகன் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார். தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக நடிகையர் முக்கியமான நடிகர்கள் அனைவருமே இன்றைக்கு வருகை தந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சென்னை தியாகராய நகர் உட்பட பல இடங்களிலும், சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களிலும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள். எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 74 லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. தேர்தலுக்கு முன்பாக, அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவேறுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 5,60,00,000 வாக்குகள் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகி இருந்தன. இப்பொழுது எவ்வளவு வாக்குகள் பதிவாகும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த முறை மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,73,00,000 இருக்கின்றது. எனவே இவற்றில் 3 மணி நிலவரப்படியே 4 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்தி இருந்தார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.